ஹலோ, டாப் 3 சூப்பர் ஹீரோஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தேர்டு பிளேஸ் பிடிச்சிருக்குது ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஸ்விங் பண்ணுறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஜம்ப் பண்ணுறது, அவரோட சூட் ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷன். சென்டிமெண்ட்டாக ஸ்பைடர்மேனை ரொம்ப பிடிக்கும். அவர் எம்ஜேவை லவ் பண்ணுறது, கொன்னை லவ் பண்ணுறது, அப்புறமேட்டு அவங்க ஆண்ட்மே கூட இருப்பாங்க, அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க. அங்கிள் பென் மேலே அவர் வச்சுருக்க மரியாதை. அவர் ஒரு சயின்டிஸ்ட், ரொம்ப புத்திசாலியான ஆள், இருக்கிறதுலேயும் ரொம்ப புத்திசாலியான ஆள். அவர் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது பேட்மேன். அவருக்கு பவர் எதுவும் இருக்கிற மாதிரி இருக்காது. அவர் கேஜெட்ஸு, அவர் போடுற சூட்டு, அதுதான் அவருக்கு பவரு. அவர் வந்து ஒவ்வொரு வில்லனையும் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது பார்க்குறது ஆசையாக இருக்கும். ரொம்ப புத்திசாலியான ஆள். ஒவ்வொரு வில்லனையும் எப்படி சமாளிக்க போகிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை எப்படி காட்டியிருந்தாங்கிறது தான். அவரும் அப்பா அம்மாவை இழந்தவர் தான். நிறைய கேஜெட்ஸு, கார்ஸு, பைக்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். அவர் கூட வந்து ஆல்ஃப்ரெட் அப்படின்னு ஒரு தாத்தா இருப்பார். அவருக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், காட்டியிருப்பாங்க. நம்பர் 1 பிளேஸ் பிடிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரேச்சலோட அவருக்கு இருந்த காதல், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்பர் 1 பிளேஸ் பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா அயன்மேன். அவர் சூட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூட்டை அவர் தயாரிக்கிறதும், முதல்ல அவர் தற்காப்பு தயாரித்து அதை மெருகேற்றிக்கிட்டே போகிறது, அதை பார்க்க நல்லாயிருக்கும். அவரும் அப்பா அம்மாவை இழந்தவர் தான். அவர் கூட இருக்கிற ஹாப்பி, அப்புறம் பெப்பர், அப்புறம் ஸ்பைடர்மேனோட அவருக்கு இருக்கிற அன்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா ஒரு அவெஞ்சர்ஸ் டீமே அவர் லீட் பண்ணுவார். ஒரு லீடராக ஒரு அவெஞ்சர்ஸ் டீமே அவர் லீட் பண்ணுவார். அது பார்க்க நல்லாயிருக்கும். காலத்தை மாற்றி போகக்கூடிய மிஷின், காலத்தை கடக்கக்கூடிய மிஷின்லாம் கண்டுபிடிப்பார். அவர் கூட ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டாக இருக்கும், அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவர் குழந்தெல்லாம் பிறந்துடும்.